தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான்காம் நாள் மோசேயின் விடுதலை பயணம். இறை இயேசுவின் இனியவர்களே, பாதுகாவலரின் ஆண்டு பெருவிழா 4ஆம் நவநாள் திருப்பலியை சாலமோன் அன்பிய குடும்பங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். விடுதலை என்பது தண்டவாளத்தை போன்றது. அதன் ஒரு பகுதிகளை தனி மனித விடுதலை என்றும் மற்றொரு பகுதியை சமூக விடுதலை என்றும் நாம் ஒப்பிட்டு கூறலாம். தனி மனித விடுதலை இல்லாமல் சமூக விடுதலையும், சமூக விடுதலை இல்லாமல் தனி மனித விடுதலையும் சாத்தியமில்லை. தனி மனித விடுதலையின் மூலமாகவே ஒரு இனம் விடுதலை அடைந்த வரலாற்றையும் நாம் பார்க்க முடியும். திருவிவிலியத்தில் காணப்படும் மோசே அதற்கு மிக சிறந்த உதாரணம். மோசேயின் வாழ்வில் தனி மனித விடுதலையையும் அதன் வழியாக சமூக விடுதலையையும் பெற கடவுளிடம் வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறைசாட்சியான புனித அருளானந்தரின் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலரின் பெருவிழாவின் 4ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். மாபெரும் விடுதலை வீரரான மோசேயின் விடுதலை பயணத்தை கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த 4ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி மோசேயின் விடுதலை பயணத்திற்கு நம்மையும் அழைத்து செல்ல வந்திருக்கிற வேலாயுதபுரம் பங்கு தந்தை அருட்திரு எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்களை தன்னூத்து இறைமக்கள் அனைவரின் பெயரால் வருக வருக என கரங்களை தட்டி பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த 4ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற சாலமோன் அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அன்பிய குடும்பங்கள் ஒற்றுமை அன்பு சமாதானத்தில் வாழவும், படிக்கிற பிள்ளைகளுடைய கல்விஞான வளர்ச்சிக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் கொண்டாட தடையான பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள என்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo Rey,
ஆண்டவராகிய இறைவனே, இறைவனே திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் நம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் நம் மீது இறங்குவே. ஏனெனில் ஏற்றும் கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் தி பிரிட்டோவின் இதயத்தை உம்மீது மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் வித்தியாசமான கடவுளை, அதாவது உணர்வு உள்ள மக்களின் துயர்கண்டு துடிக்கிற கடவுளை காட்டுகிறது. உணர்வு எங்கு இல்லையோ அங்கு ஈடுபாடு இருக்காது. இஸ்ரேல் மக்களின் துயர்கண்டு துடிக்கும் கடவுள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோயிசனை தம் மக்களை மீட்பதற்காக பார்வோனிடம் அனுப்புகிறார். அடிமை நிலையை மாற்றி ஆளும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு அவர்களை வழிநடத்த மோயிசனை அழைக்கும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 வரை, தொடர்ந்து 7 முதல் 10 வரை. மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு
அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமைகளையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காக்கும் நல் தேவனே
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் நாம் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருப்பதை பற்றி பேசுகிறது. அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாயிராதபடி பார்த்து கொள்ளுங்கள். மேலும் அன்புதான் திருச்சட்டத்தின் நிறைவு என்று எடுத்து கூறும் புனித பவுலின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 13-14. அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள். உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 8 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 36 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 8 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 36 முடிய. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினராயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையில் விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் இனியவர்களே, பாதுகாவலர் அருளானந்தருடைய அன்பு பிள்ளைகளே, புனிதருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஒவ்வொரு பயணமாக யூபிலி ஆண்டினுடைய எதிர்நோக்கின் பயணத்தை
திருவிவிலியத்தில் இருக்கிற பல பயணங்களின் அடிப்படையில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இனி இவர்களே, பயணம் எந்த ஒரு மனிதருடைய வாழ்விலிருந்தும் பிரிக்க முடியாது. எல்லா மனிதர்களுமே பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு உயிரினம், எந்த ஒரு உயிர் பயணத்தை நிறுத்துகிறதோ அதனுடைய வாழ்வு முடிந்து விடுகிறது. உயிர் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அந்த பயணத்தில் பாதைகள் வேறாக இருக்கலாம், நோக்கங்கள் வேறாக இருக்கலாம், இலக்குகள் வேறாக இருக்கலாம், அதனுடைய தன்மைகள் வேறாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனாலும் ஏதாவது ஒரு உயிர் எதையாவது ஒரு பயணத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது. இந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கிற பொழுது எந்த மனநிலையில் கொண்டிருக்க வேண்டும், அல்லது பயணத்தை எப்படி செய்யலாம் என்று சொல்கிற பொழுது 2 வகையாக பயணத்தை மேற்கொள்ளும்படியாக அறிவுறுத்தப்படுகிறது. நாம் பயணம் மேற்கொள்கிறோம். நம்முடைய பயணம் வெற்றியை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய பயணத்தை நான் விரைவாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்வது? நான் தனித்து பயணிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியை நோக்கி பயணிக்கிறேன் என்று சொன்னால் நான் தனித்து பயணித்தால் மட்டும்தான் அது முடியும். நான் ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் மற்றவங்களும் வரட்டும் சேர்ந்து போகலாம்னு நினைச்சோம்னா நிச்சயமாக என்னால் வெற்றியை அடைய முடியாது. இன்னொருவர் அந்த வெற்றியை தட்டி பறித்துக் கொள்வார். எனவே நான் வெற்றியை நோக்கி பயணிக்கிறேன் என்று சொன்னால் நான் தனித்து பயணிக்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை எனக்கு வெற்றி முக்கியமல்ல, நான் செய்கிற பயணத்தை நான் அனுபவித்து கடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் தனித்து பயணிக்க கூடாது, மற்றவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். மற்றவர்களோடு சேர்ந்து பயணிக்கிற பொழுதுதான் அந்த பயணம் இனிமையானதாக, அர்த்தமுள்ளதாக, பொருள் புதைந்ததாக, ஒரு மேன்மையை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கும். எனவே இனியவர்களே, நாம் மேற்கொள்ளுகிற பயணம் வெற்றியை நோக்கியதா அல்லது பயணத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடியதா, எது சிறந்தது என்பதை நாம் முதலில் தெளிவு செய்து கொள்வோம். இனியவர்களே, என்னுடைய பயணம் வெற்றியை நோக்கியது என்று சொன்னால் எனக்கு வெற்றி கிடைத்து விடும், ஆனால் மனிதர்களை நான் இழந்து விடுவேன். என்னுடைய பயணம் மனிதர்களை சார்ந்தது, இனிமையை சார்ந்தது, மகிழ்வை சார்ந்தது என்று சொன்னால் ஒருவேளை எனக்கு வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் உறவுகள் என்னோடு இருக்கும். இனிவர்களை இந்த பண்பின் அடிப்படையில் நாம் மோசேயினுடைய பயணத்தை ஆழ்ந்து நோக்கலாம் என்று நினைக்கிறேன். இனி இவர்களை மோசேயினுடைய பயணத்தை நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய பயணம் முதலில் 2வது அதிகாரத்தில் தொடங்குகிறது. அவர் குழந்தையாக இருக்கிற பொழுதே ஒரு பயணம் தொடங்கிவிட்டது. ஆனால் அவர் தானாக மேற்கொள்ளுகிற பயணம் என்று பார்க்கிற பொழுது 2ஆம் அதிகாரத்தில் தான் அந்த பயணம் தொடங்குகிறது. என்ன பயணம்? தன்னுடைய மக்களுக்காக அவர் வாழ வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கிறார். ஆனால் என்ன, ஒருவரை கொலை செய்து விடுகிறார். கொலை செய்த காரியம் வெளியே தெரிந்து விடுகிறது. தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் ஓடுகிறார். தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நினைக்கிற மோசே உடனடியாக தப்பித்து ஓடுகிறார் மிதியானுக்கு. அதில் அவர் வெற்றி பெறுகிறார். உடனடியாக ஒரு சில மணித்துளிகளில் அவர் ஓடி விடுகிறார். துளைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து கடந்து விடுகிறார். அது அவருக்கு நிறைவை கொடுக்கிறது. ஆனால் இன்னும் பயந்து கொண்டே இருக்கிறார். நான் தப்பித்து விட்டேன், ஆனால் என்னுடைய எதிரிகளிடமிருந்து எனக்கு முழு விடுதலை கிடைத்து விட்டதா? தெரியவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவருக்கு தோன்றுகிறார். ஆண்டவர் தோன்றி சொல்லுகிறார், மோசே, நீ மேற்கொண்ட விடுதலை பயணம் உனக்கானது, தனிப்பட்ட மனிதனுக்கானது. ஆனால் அதுவல்ல ஒரு மனிதருடைய பயணம். மனிதராக பிறந்த எவருமே தனித்து பயணிப்பதில்லை. தனித்து பயணிப்பதால் அவர்கள் மீட்பை பெற்றுக் கொள்வதில்லை. ஏனென்றால் தனி மனித பயணம் கிறிஸ்தவ பயணம் அல்ல. இனி இவர்களே, மோசேக்கு கடவுள் சொல்கிறார், நீ மட்டும் தப்பித்து வந்தால் போதுமா? என்னுடைய மக்கள் அங்கு அடிமையாக இருக்கிறார்கள், அவர்களும் தப்பிக்க வேண்டாமா? அவர்களும் விடுதலை பெற வேண்டாமா? அவர்களும் மீட்பு பெற வேண்டாமா? எனவே திரும்பி செல். உன்னுடைய வாழ்க்கைக்கான பயணம் தனித்த பயணம் அல்ல, அது குழு பயணம். உன்னுடைய பயணம் வெற்றிக்கான பயணம் அல்ல, மாறாக உன்னுடைய வாழ்க்கை பயணம் என்பது மகிழ்ந்து வாழக்கூடியது, மற்றவரோடு இணைந்து வாழக்கூடியது என்று கடவுள் சொல்கிறார். எனவே மோசே திரும்பி வருகிறார். இனி இவர்களே, இந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் தனித்து பயணிக்கக்கூடியவர்களா? மற்ற சமயங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது? எல்லா சமயமுமே ஒரு பயணத்தை, ஒரு இலக்கை சொல்லி தருகிறது. என்ன இலக்கு? தர்ஷன், கடவுளை காணுதல், மோட்சத்துக்கு போதல், மோட்சா. அப்போ எல்லா சமயமுமே மனிதராக பிறந்தவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை முடித்த பிறகு அவர்கள் விண்ணக பேறு அடைய வேண்டும், வீடு பேறு அடைய வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் எப்படி மோட்ச பேறு அடைவது? எப்படி வீடு பேறு அடைவது? எப்படி மோட்சத்துக்கு செல்வது, விண்ணகத்திற்கு செல்வது? தனித்து பயணித்தால் தான் உண்டு.
மற்ற சமயங்கள் சொல்லுகிற வாழ்க்கை பயணம், நீ கட்டளைகளை கடைபிடி, நீ உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள், உன்னுடைய குடும்பம் எப்படி இருந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, நீ தனியாக நல்லவனாக வாழ்வாய் என்று சொன்னால் உனக்கு வீடு பேர் கிடைக்கும். மற்றவர்களை நீ எடுத்து செல்ல வேண்டுமா, அது உனக்கு தேவையே இல்லை. மற்றவங்களுக்கு நீ தொல்லை இல்லாம போறதா போ. நீ புண்ணியத்தை தேடிக்கொள், புண்ணியத்தை வளர்த்துக்கொள், மற்றவர்களோடு இணக்கமாக வாழாமல் போ, அது பிரச்சனை இல்லை. உனக்கு வீடு பேர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட ஒழுக்கத்தை கடைபிடி, தனிப்பட்ட பயணத்தை மேற்கொள் என்று எல்லா சமயமும் சொல்லுகிற பொழுது கிறிஸ்தவ சமயம் சொல்லுகிறது தனிப்பட்ட பயணம் அல்ல. நான் தனியாக பயணிக்கலாம், ஆனால் நான் ஒரு குழுவோடு தான் பயணித்தாக வேண்டும். என்னுடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிற பொழுது அது தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல. ஏனென்றால் கடவுளை தனிப்பட்ட வாழ்க்கை வாழவில்லை. தந்தை, மகன், தூய ஆவி என்று ஒரு குழும வாழ்க்கை வாழ்கிறார். குழும வாழ்க்கை வாழ்கிற கடவுள் அந்த குழுமத்தை விரிவுபடுத்துவதற்காகத்தான் மனிதர்களை படைக்கிறார், உயிரினங்களை படைக்கிறார், உலகை படைக்கிறார், அண்ட சராசரங்களை படைக்கிறார். கடவுள் தனது உடனிருப்பை, தனது குழும வாழ்க்கையை விரிவுபடுத்திக் கொள்கிறார். அந்த மூவரு கடவுளுடைய வழித்தோன்றர்களாக பிள்ளைகளாக இருக்கிற நாம் தனித்து வாழ்ந்து விட முடியாது. நாம் இன்னொருவரோடு இணைந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். ஏனென்றால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே இனியவர்களே, மோசே மீண்டுமாக எகிப்திற்கு சென்று அந்த குழும பயணத்தை, கிறிஸ்தவ வாழ்விற்கான ஒரு அடிப்படை பயணத்தை மேற்கொள்ள விளைகிறார். இனியவர்களே, மோசையினுடைய விடுதலை பயணம் என்பது மக்களோடு இணைந்து பயணிக்கக்கூடியது. இது மோசையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும். இனியவர்களே, நாமும் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம். நாம் மோசையிடம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதுதான் இன்று முக்கியம். தனி மனித விடுதலை இருந்து குழும விடுதலையை நோக்கி மோசே பயணித்தார். ஓகே, அது பிரச்சனை இல்லை, அது நமக்கு தெரியும். அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஆனால் வாழ்வதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது. நான் எனக்காக வாழ்கிறேன் என்று சொன்னால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, கஷ்ட நஷ்டத்தை நானே பார்த்துட்டு போயிருவேன். ஆனால் இன்னொருவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிற போதே நான் அடிபடுகிறேன். ஏனென்றால் நான் யாருக்காக வாழ்கிறேனோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஒருவேளை என்னுடைய அன்பை, என்னுடைய அனுசரணையை, என்னுடைய அக்கறையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் முதல் படியிலே நான் தோற்று போகிறேன். அண்மையில் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் படித்தேன். அதில் சொல்லப்படுகிறது, நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய் என்பதை நான் தெளிவுபடுத்த முயன்றேன் என்று சொன்னால் நான் பாதி தோற்றுவிட்டேன். எவர் ஒருவர் என்னை தவறாக புரிந்து கொண்டார், அதனால் அவரை நான் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அவருக்கும் எனக்குமான உறவில் பாதி தோற்றுவிட்டேன். நான் அதை விளக்கம் கொடுக்கிற பொழுது மீதி தோற்று போகிறேன். இனியவர்கள், எனவே பொது வாழ்க்கையில் மற்றவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு தோல்விகள் வரலாம். அதனால் தான், அந்த பயத்தினால் தான் நம்ம பல நேரங்கள் என்ன செய்வதில்லை, மற்றவர்களோடு இணைந்து ஏய்ந்து வாழ்வதற்கு நாம் தயாராவதில்லை. ஏனென்றால் மற்றவருக்காக நான் என்னை சரி செய்து கொள்கிறேன், மற்றவருக்காக நான் தியாகத்தை மேற்கொள்கிறேன். அவர்கள் அதை புரிந்து கொள்ளாத போது எனக்கு தான் அதிகமான வலி ஏற்படுகிறது. அவர்கள் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எப்படி மற்றவர்களுக்காக வாழ்ந்து துன்பத்தை அனுபவிப்பது? வேண்டாம் அந்த பிரச்சனை என்று நினைக்கிறோம். மோசே கூட அப்படித்தான் நினைக்கிறார். ஆண்டவரை, நான் எப்படி போக முடியும்? எனக்கு நாவன்மை இல்லையே, பார்வோன் என்னை கொல்ல தேடுகிறானே, நான் எப்படி போவேன்? எனக்கென்று யாரும் இல்லையே, தனித்து போக வேண்டியிருக்கிறதே என்று குழம்புகிறார். ஆனால் கடவுள் சொல்கிறார், நீ சேர்ந்து போ. இனியவர்களே, எனவே மோசையை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக எடுப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் குழும பயணத்தை மேற்கொள்கிற பொழுது, குழும விடுதலையை நோக்கி பயணிக்கிற பொழுது என்னென்ன சிக்கல்கள் வருகிறது, அந்த சிக்கல்களிலிருந்து எப்படி நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்கு மோசே மிகச்சிறந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். முதலில் மோசையுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற பயணம், தனி மனித பயணம் வெகு சுலபமானது, குழும பயணம் கடினமானது. முதலில் கடினமானதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி இவர்களே, குழும பயணம் கடினமானது தானா? ஏனென்றால் அது என்னை மட்டும் சார்ந்ததல்ல, என்னோடு வாழ்கிற எல்லாரையும் சார்ந்தது. கஷ்டம். மிதியானுக்கு உடனடியாக தப்பித்து ஓடிய மோசே பாலும் தேனும் பொழிகிற கானான் நாட்டுக்கு போகிற பொழுது எத்தனை ஆண்டுகளானது? 40 ஆண்டுகளானது. மிக நீண்ட பயணம். இனி இவர்களே, வரலாறு சொல்கிறது, அல்லது புவியியல் அமைப்பு சொல்கிறது, கானான் தேசத்துக்கு உடனடியாக சென்றிருக்க முடியும். ஆனால் வழியில் அவர்கள் சோர்ந்து போவார்கள். பல்வேறு நாட்டினர்கள் அவர்கள் போர் தொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். எனவே மக்கள் அந்த பாதையை குறித்து சலிப்படைந்து போகலாம். எனவே கடவுள் அவர்களை சுற்றி போக செய்கிறார். சுற்றி போவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட காலம் 40 ஆண்டுகள். எனவே நீங்கள் குழும வாழ்க்கையை, குடும்ப பயணத்தை மேற்கொள்கிற பொழுது அது நீண்ட பயணமாக இருக்கும். முதலிலே மனதில் தொய்வு ஏற்படும். இவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழணுமா? இவ்வளவு நீண்டு பயணிக்கணுமா? உடனடியாக போன போதாது, அப்போ நான் மட்டும் போயிட்டா பிரச்சனை இல்லையே, எதுக்கு எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும்? இப்போ எங்கேயாவது போயிட்டு வரணும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வரணும்னா தனியாக போயிட்டு வரணும்னு ஆசைப்படும். பிள்ளைகள்லாம் சேர்த்து கூப்பிட்டு போனால் ஒன்று வண்டி ஏற்படணும் பண்ணணும், அல்லது பஸ்ஸில் போகணும்,
அதுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும், தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், பெரிய சிக்கல். அதனால் என்ன செய்வாங்க, அப்பா அல்லது அம்மா யாராவது ஒருத்தர் ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க, முடிஞ்சிச்சு. ஆனால் மோசே என்ன சொல்லி தருகிறார், அது நீண்ட பயணம், கடுமையான பயணம், நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துகிற பயணம்தான். ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நீண்ட பயணத்திற்கு முதலில் தயாராகுங்கள். இது மோசே சொல்லுகிற முதல் பாடம். இரண்டாவது பாடம் தான் மிக முக்கியமான பாடம், நமக்கு மிக தேவையான பாடம் கூட. இனி இவர்களே குழுமமாக சேர்ந்து செல்லுகிற பொழுது என்ன சிக்கல் இருக்கிறது? எல்லாமே சிக்கல் தான், எல்லாமே சிக்கல். ஏனென்றால் மற்றவர்களோடு சேர்ந்து போகிற பொழுது இதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க அப்படின்னு நினைப்போம்னா அதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. மோசையோடு சேர்ந்து செல்லுகிறார்கள். இனி இவர்களே கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் எகிப்தில் அடிமையாக இருந்த மக்கள். 400 ஆண்டுகள் அடிமைத்தனம் என்பது சாதாரண காரியம் அல்ல, அதுவே மிகப்பெரிய அடிமைத்தனம். அதிலும் அவர்களுக்கு சரியான உணவு கிடைத்ததா? இல்லை. ஒருவேளை உணவு தான் கிடைத்தது. ஆனால் அவர்கள் விடுதலை வேண்டும் என்று கேட்கிற பொழுது அந்த உணவும் அவர்களுக்கு பறிக்கப்படுகிறது, வேலைப்பளு அதிகமாக கொடுக்கப்படுகிறது, நிம்மதியே இல்லை. விவிலியம் சொல்லுகிறது, அவர்கள் வாழ்வை நினைந்து கசந்தார்கள், வாழ்வை நொந்து கொண்டார்கள். நொந்து போன ஒரு வாழ்க்கை வாழ்கிற மக்களுக்கு கடவுள் எப்படி ஒரு மீட்பை கொடுக்கிறார்? எகிப்தியருக்கு எதிராக யார் அவர்களை துன்புறுத்தியறார்களோ அவர்களுக்கு எதிராக 10 கொடிய வாதைகளை கொடுக்கிறார். கொடிய வாதைகளை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை, இறுதியில் தலைச்சன் பிள்ளைகளே கொள்கிறார். இப்படி ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, வேறுபாட்டை காட்டி அந்த எகிப்தியர்களை ஒழித்து விட்டு இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் மீட்பு கொடுக்கிறார். மிகுந்த சந்தோஷத்தோடு போகிறார்கள். இப்பொழுது மிகப்பெரிய சிக்கல், முன்னால் செங்கடல், பின்னால் துரத்தி வருகிற கொடூர வீரர்கள். இவர்களுக்கிடையே தாங்கள் மாண்டு போவோம் என்று நினைக்கிற பொழுது கடல் வழியே பாதை உருவாக்கி எந்த வீரர்கள் கொள்வதற்காக வந்தார்களோ அவர்கள் அனைவரையுமே கடவுள் கொள்கிறார். அதை 11வது கொடிய வாதை என்று நாம் சொல்லலாம். இனி இவர்களை இப்படி ஒரு மாபெரும் வேறுபாட்டை காட்டி கடவுள் அவர்களை மீட்டு கொண்டு போகிறார். ஆனால் என்ன நடக்கிறது? எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை, இந்த பாதையில போகிறதுக்கு எங்களுக்கு கடுப்பாக இருக்குது, எங்களுடைய கால்நடைகள் மட்டும் நான் சாப்பிடுதோமா, இந்த மண்ணா எப்போ புளிச்சு போயிடுச்சு, ஒரே காடை மட்டும் தான் இருக்கா, வேற இறைச்சி கிடையாதா, எங்களுக்கு நாக்கு செத்து போச்சு, நாங்கள் திரும்பி போகிறோம், கொமுட்டிக்காய் சாப்பிட்றோம் அப்படி. இனி இவர்களே மோசைக்கு செம்ம கோபம். இந்த மனுஷங்களை நான் எதுக்கு காப்பாற்றணும்? நான் பாட்டில் உயிருக்கு பழைச்சி தப்பிச்சு ஓடினேன், மிதியா நாட்டில் நல்லா இருந்தேன், போன உடனே ஒரு பொண்ணு கிடச்சிச்சு, குழந்தைகள் பிறந்துச்சு, சந்தோஷமாக என் குடும்பத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்க போச்சுல. கடவுள் என்ன சொன்னார்? போ, என்னுடைய மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்கிற. அந்த கடவுள்கிட்ட மோசே சொல்கிறார், பேசாம உற்றுமையா, நானா இந்த பிள்ளைகளை பெற்றேன், இவர்களை நானா பெற்றெடுத்தேன், நீர் தானே பெற்றெடுத்தீரு, நீர் காப்பாற்றி கொண்டு போகிற என்னையே என் தலையை ஏன் உருட்டுதீரு? அவர்கள் கடவுளிடம் நொந்து போகிறார். இந்த மக்களை குறித்து எனக்கு மிகப்பெரிய நெருடலாக இருக்கிறது, சாப்பாடு இல்லைங்க, தண்ணி இல்லைங்க, அதை கொடுத்தா அதுலேயும் ஒரு குறை சொல்கிறான், டேஸ்ட் இல்லைங்கிறான், என்ன செய்யறது? குழம்பி போகிறான். குடும்ப வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டு செல்கிற பொழுது, குழுமமாக பயணிக்கிற பொழுது இதுதான் பிரச்சனை. சாப்பாடு கொடுத்தா அவனுக்கு நிறைய கொடுத்துருக்க, எனக்கு குறையா கொடுத்துருக்க, நீ சிக்கன் பீஸ் போட முடியல, அவனுக்கு லெக் பீஸ் கிடைச்சிச்சு, எனக்கு இது கிடைக்கல, என்ன அர்த்தம்? வெங்காயம் போட முடியல, அவனுக்கு தான் வெங்காயம். பெரிய சிக்கல். குடும்ப வாழ்க்கை இவ்வளவு பெரிய சிக்கல். மோசைக்கு அதே பிரச்சனை தான். இந்த குடும்பத்தை எப்படா கொண்டு போறது? நானா பெற்றெடுத்த நான் பாட்டில் என் குடும்பத்தோட தனியா போறமியா, இந்த மகளை நீயே பார்த்துக்க என்று கடவுளோடு மன்றாடுகிறார். இனி இவர்களே அதே மோசை தான் ஒரு முறை ஆண்டவர் வெகுண்டு எழுகிறார், இந்த மக்களை நான் அழித்து விடுவேன். கடவுளுக்கே கடுப்பாயிருச்சு, என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தா மோசையை தான் தொல்லை பண்றாங்க பார்த்தா அவர்கள் மறுபடியும் என்னையும் தொல்லைப்படுத்துகிறார்கள். மோசே நீ விலகி போ, இந்த மக்களை நான் கொன்று அழித்து விடுவேன், உன்னிடமிருந்து ஒரு புதிய இனத்தை உருவாக்குகிறேன் என்று சொல்கிறார். இனி இவர்களே இப்பொழுது மோசே மனநிலையை பாருங்கள். இவங்களை நானா பெற்றேன் அப்படின்னு சொன்ன மோசே இப்பொழுது என்ன சொல்கிறார்? வேண்டாம் ஆண்டவரே, இந்த மக்களை நீர் அழித்து விடாதையும், ஏனென்றால் இவர்கள் உம்முடைய பிள்ளைகள். இனி இவர்களே மோசே கடவுளிடம் எந்த மக்களை வெறுத்தாரோ அந்த மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். கடவுளை அவரை அழித்து விடாதீரும், ஒருவேளை நீர் அழிப்பீர் என்று சொன்னால் இந்த உலகம் உம்மை பார்த்து இடித்து பேசும். இந்த மக்களை விடுவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் பாலை நிலத்தை கொன்று போட்டார் என்று உண்மையே குறை சொல்லும் என்று சொல்லி ஆண்டவரே மடக்குகிறார். இந்த மக்களை குறித்து எனக்கு பிரச்சனையா இருக்கு, ஒரே ரோதனையா இருக்கு, விட்டுருங்க என்று சொல்லி அழுத மோசே அந்த மக்களுக்காகவே ஜெபிக்கிறார். இனியவர்களே, அதுதான் கிறிஸ்தவம். எந்த மக்களோடு என்னால் வாழ முடியாது என்று நான் முடிவெடுக்கிறேனோ அந்த மக்களுக்காக நான் இறப்பதற்கும் தயாராகிறேன். மோசே சொல்கிற என்னை வேண்டுமானாலும் கொள்ளும், இந்த மக்களை நீர் கொள்ளக்கூடாது, ஏனென்றால் இவர்களை நான் விடுவித்து கூட்டிக் கொண்டு வருகிறேன் உமது அருள் துணையால்.
இனி அவர்களை இதுதான் மிக முக்கியமான விஷயம். மோசேயால் எப்படி அதை சொல்ல முடிந்தது? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடம் அங்கே தான் இருக்குது. மோசேயால் எப்படி வெறுத்த மக்களுடைய விடுதலைக்காக, வெறுத்த மக்களுடைய உயிருக்காக வாதாட முடிந்தது? ஏனென்றால் மோசே பொது வாழ்க்கைக்குள், பொது விடுதலைக்குள் நுழைகிற பொழுது தனது விருப்பு வெறுப்புகளை அவர் மாற்றுகிறார். இனி இவர்களே ஒரு அழகான குறள் உண்டு. 350வது குறள். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. கடவுள் எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் மனிதர்களோடு பழகுகிறபடியால் தான் அவரால் நம்மை பொறுத்து கொள்ள முடிகிறது. நாம் அவரை அன்பு செய்தாலும் ஏற்றுக்கொள்கிறார், நாம் அவருக்கு எதிராக துரோகம் செய்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் கடவுளை பொறுத்தவரையில் விருப்பு வெறுப்புகளை கடந்து இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், அவர்கள் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த கடவுள் மனநிலையை மோசே பெற்றுக்கொள்கிறார். இந்த மனநிலையை மோசே பெற்றுக்கொண்டதனால் தான் எந்த மக்களுக்கு எதிராக அவர் பேசினாரோ அந்த மக்களுக்கு சார்பாக அவர் பேசுகிறார். அந்த நீண்ட நெடிய பயணத்தில், 40 ஆண்டுகளுடைய நெடிய பயணத்தில் அவர்கள் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் என்னுடைய மக்கள் என்கிற உணர்வை அவர் பெற்றுக்கொள்வதற்கான காரணம் கடவுளுடைய குணத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இனி இவர்கள் சும்மாலாம் பேசல, வெகும்ட்டு சாடமடையாக கூட மோசையை பேசல, நேரடியாகவே பேசிட்டாங்க. வார்த்தை போரிப்போம். ஒருத்தவங்க கூட கத்தி எடுத்து உங்களை குத்திட்டா கூட என்ன செய்யாது, பிரச்சனையே இல்லை. 4 வார்த்தை பேசிட்டா நாக்கப்படுகிற மாதிரி கேட்டானே, நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கும் திருவள்ளுவர் அடிச்சார், ஒரு குறளை சொல்லுகிறார். திருக்குறள் 129, எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அது என்னதான் விளக்கம் இருக்குன்னு சொல்லி வாசிக்கிற பொழுது அந்த விளக்கம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு கையிலையோ கால்லையோ ஒரு தீப்புண்ணு பட்டுருச்சுன்னா வெளியே பார்க்கும்போது கொப்பளமாக இருக்கும், புண்ணாக இருக்கும், தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கும். அந்த புண்ணு ஆறின மாதிரியே தெரியாது. ஆனால் அந்த புண்ணு என்ன செய்யுமா, உடம்புக்கு உள்ளே இருந்து ஆறிக்கிட்டே வரும். இப்போ கையில் எனக்கு அடிபட்டு இருக்குன்னா வெளியே புண்ணு இருக்கும், ஆனால் புண்ணினுடைய அடிப்பகுதி ஆறிக்கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் முழுவதுமாக ஆறிடும். ஆனால் ஒருத்தர் என்னை திட்டுதாரு அப்படின்னா வெளியே ஏதாவது காயம் தெரியுமா, ஆனால் உள்ள எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை யாராலையும் அடைக்க முடியாது. மருந்து போட முடியுமா? எங்கே எரியுது, எல்லா பக்கமும் எரியும், எங்கே மருந்து போடுறது? அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், ஒருத்தன் கத்தி வச்சு குத்திட்டா கூட, உன்னை தீயால எரிச்சிட்டா கூட அது ஆறி போயிடும். ஆனால் வார்த்தை என்பது உன்னை மன்னிச்சிடலாம், ஆனால் மறக்காது, உன்னை உறுத்திக்கிட்டே இருக்கும், கொண்டுக்கிட்டே இருக்கும். அப்போ மோசேக்கு எதிராக அவர்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளுமே அவரை கொன்று கொண்டே இருந்தது. ஆனாலும் அதை கடந்து அவர்களுக்காக அவர் ஏன் பரிந்து பேசினார் என்று சொன்னால், கடவுள் போல நான் விருப்பு வெறுப்புகளை கடந்து இந்த நீண்ட பயணத்தை, மக்களோடு இணைந்து வாழ்கிற பயணத்தை மேற்கொள்கிறேன். அதுதான் விடுதலை. என்னுடைய விருப்பு வெறுப்புகளை கடந்து மற்றவருக்காக நான் வாழ்கிறேன் என்பதுதான் விடுதலை. மோசையினுடைய விடுதலை பயணம் என்பது அவரை கடந்து மற்றவரை முன்னிறுத்தி வாழ்வது. இந்த 2ஆம் வாசகத்தை நாம் பார்த்தோம். திருச்சட்டங்களை பற்றி நாம் பல்வேறு படிப்பினைகளை படிக்கிறோம். எத்தனை கட்டளைகள்? எத்தனை கட்டளை? 10 கட்டளை. கடவுள் கொடுக்கிறார் 10 கட்டளை. அந்த 10 கட்டளை பலவேறு கட்டளைகளாக பெருகியது. இயேசு கிறிஸ்து 2 கட்டளையில் அடக்கினார் என்று சொல்லி நம்ம இதுவரைக்கும் நம்ம செஞ்சிருக்கோம், படித்துக் கொண்டிருக்கோம். இயேசு அந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும். 1வது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. 2வது தன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்வது. இதுதான் நம்ம ஆகச் சிறந்த 2 கட்டளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படிதானா? எது முதன்மையான கட்டளை என்று கேட்கிற பொழுது இயேசு இந்த 2 கட்டளைகளும் சொல்கிறார். ஆனால் பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்கிறார், 5ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகளை சொல்லி இந்த 2 கட்டளைகளில் தான் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது என்று சொல்கிறார். ஆனால் பவுல் அடிகளார் 2 அல்ல, ஒரே கட்டளை, அடுத்தவர் நலன். அடுத்தவர் நலன் மீது அக்கறை கொள்வதுதான் முழு மனித விடுதலை. அந்த முழு மனித விடுதலையில் தான் திருச்சட்டம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். இனியவர்கள், இதுதான் மோசேயினுடைய விடுதலை பயணம். என்னை கடந்து, என்னை சார்ந்து, எனக்காக மட்டும் என்று வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதுவல்ல, எனது குடும்பம் பெரியது. கடவுள் தந்த இந்த பெரிய குடும்பத்திற்கு நான் தலைமை ஏற்று நடத்தி கொண்டு போகிறேன். அதனால் வருகிற துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய நோக்கம் என்ன? அனைத்து மக்களுடைய விடுதலை, அனைத்து மக்களுடைய மகிழ்ச்சி, அனைத்து மக்களுடைய ஆனந்தமான பயணம். இந்த பயணத்தை நான் இனிமையாக வாழ்வேன். அது ஒருவேளை எனக்கு தோல்வியை கொடுக்கலாம், துன்பத்தை கொடுக்கலாம், வருத்தத்தை கொடுக்கலாம், வேதனையை கொடுக்கலாம், பரவாயில்லை.
எனக்கு தேவை அவர்களோடு இணைந்து பயணித்தல். என்னுடைய மகிழ்ச்சியை கடந்து இணைந்து பயணித்ததில் நான் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். அதுதான் மோசேயினுடைய விடுதலை பயணம். தன்னை மறந்து மக்களை முன்னிறுத்துகிற ஒரு மனிதாபிமானம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வரத்தை திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு உடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் உம் அழைப்புக்கேற்ற வாழ்வு வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித அருளானந்தர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, எம் ஊரின் பாதுகாவலர் புனித அருளானந்தர் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் 4ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்கும் சாலமோன் அன்பிய இறை மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். உம் தாய் மரியாள் உமது திருவுளத்தை நிறைவேற்றி உம்மோடு ஒன்றிணைந்து வாழ்வது போல நாங்களும் உம்மோடு ஒன்றிணைத்து ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் அன்பிலும் வளர்ந்து உமது திருவுளத்தை நிறைவேற்றி வாழ அருள் தர வேண்டும் என்று புனித அருளானந்தர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான் உமக்கு நலம் நல்வேன் என்ற இறைவா, உம் அன்னை தரையிறங்கி வந்த இவ்விடத்திற்கு அதிசய மின்னல் மாதாவின் அருள் வேண்டி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டுகிறோம். உடலுள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையுடன் இருக்கின்ற மக்களுக்கு உடலுள்ள சுகத்தை தரவும், குழந்தையில்லா மக்களுக்கும் குழந்தை வரத்தை தரவும், திருமணம் வரம் வேண்டி வருவோருக்கும் தகுந்த துணையும், வேலைவாய்ப்பிற்காக காத்திருப்போருக்கு ஏற்ற வேலை கிடைக்க அருள் தர வேண்டும் என்று புனித அருளானந்தர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் உருவமானவரே இறைவா, எம் ஊரில் உள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள் உம் கரத்தால் ஆசீர்வதித்து அவர்களது எதிர்கால வாழ்விற்கு நீரே வழியாக, ஒளியாக, வாழ்வாக இருந்து காத்தருள்வீராக. இறை குரலுக்கு செவிமடுத்து இஸ்ரேல் மக்களை விடுதலை வாழ்விற்கு அழைத்து சென்ற மோசேயினை போல இவர்கள் இறை வார்த்தைக்கு செவிசாய்த்து வீட்டிற்கும் ஊருக்கும் எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக வாழ அருள் தர வேண்டும் என்று புனித அருளானந்தர் வழியாக அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அதிசய மின்னல் மாதாவின் திருத்தல வளர்ச்சி பணிகளில் எம் பங்கு தந்தையோடு ஒத்துழைக்கவும், திருத்தல வளர்ச்சி பணிகளுக்காய் உதவி செய்கின்ற உபகாரிகள் அனைவரும் வேண்டி விரும்புகின்ற அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவும் உமது அருளை நிறைவாய் பொழிய வேண்டுமென்று புனித அருளானந்தர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். நேசிக்கிற அன்பான ஆண்டவரே, எங்கள் குழும வாழ்க்கையில் எங்களுக்கு ஏராளமான தேவைகளும் மனத்திடனும் மன அமைதியும் தேவைப்படுகிறது. இந்த நீண்ட நெடிய பயணத்தில் ஆண்டவரே, நீர் எங்களோடு உடன் வருவீராக, எங்களை பாதுகாப்பீராக. உமது மனநிலையில் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளவும், எங்களுடைய வாழ்கிற மக்களோடு நாங்கள் பயணிக்கிற பொழுது அவர்களோடு இணங்கி இந்த பயணத்தை மகிழ்வாக நிகழ்த்துவதற்கு தேவையான வரங்களை வாய்மொழியாகவும் எண்ணங்கள் வழியாக விருப்பங்கள் வழியாக உம்மிடம் எழுப்பி இருக்கிறோம். இவற்றிற்கெல்லாம் கனிவோடு செவி சாய்த்து அவற்றை தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மலராய்
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான பழி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஊழல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான்தே பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித அருளானந்த உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றே. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையறாத உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த 4ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற சாலமோன் அன்பிய குடும்பங்களையும், நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கேற்கிற அனைவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களில் இறந்து போன ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் கண்ணோக்கி உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு. கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான அதிசய மின்னல் மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் விழா கொண்டாடும் மறைசாட்சியான புனித அருள் ஆனந்தர், எம் பங்கின் பாதுகாவலர்கள் புனித ராயப்பர் சின்னப்பர், இவ்வுலகில் உமக்குகந்தோராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இது இவர்களை அமைதி என்பது தனிப்பட்ட மனிதருக்குரியதல்ல. தனிப்பட்ட மனிதர் எவரும் அமைதியாக இருந்துவிட முடியாது. மற்றவரோடு இணைந்து வாழ்கிற பொழுதுதான் அமைதியினுடைய தன்மை உணரப்படுகிறது, அமைதி ஆளப்படுகிறது. எனவே மற்றவரோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரும் எல்லா ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கண்களை மூடி அமைதியாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். எரிகிற முச்செடியில் மோயிசனை அழைத்து மக்களின் விடுதலை பயணத்தை தொடங்கி வைத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற அழைக்கிறார். அந்த விடுதலை பயணத்தில் விண்ணிலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு மன்னாவை கொடுத்ததை போல ஆண்டவர் விண்ணிலிருந்து இறங்கி வந்து வார்த்தை மனுவுருவாகி நம்மிடையே குடிகொண்டு தன்னையே நற்கருணை உணவாக தந்திருக்கிறார். அந்த நற்கருணையைத்தான் நாம் உட்கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். விடுதலை பயணத்தில் மன்னாவை பொழிந்த இறைவன் நம் வாழ்க்கை பயணத்தில் நற்கருணையில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தனி மனித பயணத்தில் இருக்கிற எளிமை குழும கூட்டு குடும்ப பயணத்தில் இருப்பதில்லை. கடினம், மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, முரண்பாடுகள், கசப்புகள், பகைமை உணர்வுகள் இவை அனைத்தையும் கடந்து நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அந்த பயணத்தில் நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய ஆண்டவர்தான் நற்கருணையாக வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரிடம் நம்மை நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதை பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான் பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவரா ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், இறைவனை போற்றுங்கள். சாட்சியாக